ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் பிசி மற்றும் லேப்டாப்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான 20 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் 20வது டிப் என்னன்னு சொன்னால், க்ரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். க்ரோம் ப்ரௌசரில் நாங்கள் நிறைய டேப்ஸ் யூஸ் பண்ணுவோம், நிறைய வெப்சைட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஏதாச்சும் ஒரு டேப்பை நீங்கள் ஆக்சிடென்ட்லி க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு இந்த டேப்பை நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால், இப்போ உங்களுக்கு அதே டேப் மறுபடியும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னு சொன்னால், நீங்கள் Ctrl Shift T அமைக்கிறீங்கன்னா அந்த டேப் திரும்ப வந்துடும். நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு இந்த 3 டேப்பையுமே நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால், மறுவாள் உங்களுக்கு Ctrl Shift T ப்ரெஸ் பண்ண வைக்க எல்லா டேப்ஸும் ஓப்பன் ஆகிடும். நீங்கள் ஃபுல்லாக ப்ரௌசரை க்ளோஸ் பண்ணாலும் நீங்கள் மறுபடியும் திரும்ப ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிட்டு Ctrl Shift T ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இருக்கிற அவ்வளோ டேப்ஸோட ப்ரௌசர் ஓப்பன் ஆகிடும். 19வது ட்ரிக்ஸ் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், பென்ட்ரைவுக்கு எப்படி பாஸ்வேர்ட் போடுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு நீங்கள் செய்யணும், பென்ட்ரைவுக்கு நெக் பண்ணிட்டு மெஷினுக்கு பென்ட்ரைவ் ரைட் கிளிக் பண்ணி டர்ன் ஆன் பீட் லாக்கர் அதை கொடுத்தீங்கன்னா ஒரு 5 to 10 seconds வெயிட் பண்ண வைக்க லோட் ஆகும். இதுவரை ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இருக்கு யூஸ் அ பாஸ்வேர்ட் டு அன்லாக் த ட்ரைவ். அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன பாஸ்வேர்ட் வேணுமோ அந்த பாஸ்வேர்ட் நீங்கள் கொடுத்துக்கோங்க. அப்புறம் நெக்ஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு கேட்கும், இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் இந்த பாஸ்வேர்ட் மறக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் சேவ் டு ஃபைல் கொடுங்க. கொடுத்துட்டு அவங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கேயே அந்த ஃபைலை சேவ் பண்ணுவோம். சேவ் பண்ணால் உங்களுக்கு ஏதாச்சும் இப்போ மறந்துட்டா அந்த ஃபைலை கொடுத்து உங்களுக்கு கீழே ரிகவர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் பண்ணுங்கள். இப்போ இன்னைக்கு கேட்கும் என்கிரிப்ட் யூஸ் ஃபைல் டு ஃபாஸ்ட்டாக ஒன்றாவது உள்ளதே கொடுங்க. இங்கே கம்பேலிபிலிட்டி மோடை கொடுங்க, கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அப்புறம் ஸ்டார்ட் என்கிரிப்டிங் கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்கிரிப்ட் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ நான் இந்த ஃபோட்டோவுக்கு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணேன், டெக்ஸ்ட் ஃபைல் ஒன்று கிளிக் பண்ணிட்டு பென்ட்ரைவ் ரிமூவ் பண்ணிட்டு நான் ப்ளக் பண்ணுறேன் திரும்ப. அப்போ இன்னைக்கு லாக் மார்க் காட்டுது. அப்போ இதை டபுள் கிளிக் பண்ணால் உங்களுக்கு நீங்கள் கொடுத்த பாஸ்வேர்டை கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு போகலாம். சரி, அன்லாக் ஆகிடுது. அதுக்கு போகிற தான் எங்களுக்கு பார்க்கலாம். இப்போ இதை உங்களுக்கு திரும்ப பிட் லாக்கரை பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணுறது அதுக்கெல்லாம் இன்றைக்கி ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா மேனேஜ் பிட் லாக்கர் இருக்குது. சேஞ்ச் பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணணும்னா சேஞ்ச் பிட் லாக்கர் பாஸ்வேர்ட் இருக்கு. 18வது என்ன பார்க்க போகிறோன்னு சொன்னால், டாஸ்க் பாரில் உள்ள நீங்கள் போட்டிருக்க ஷார்ட்கட்ஸ் உங்களுக்கு கீபோர்டில் ஈஸியாக ஓப்பன் பண்ணுறது எப்படின்ட்டு. இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டாவில் அதை ஓப்பன் பண்ணணும்னா நீங்கள் விண்டோஸ் நம்பர் 1 கீ அமைக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட்டாவில் செலக்ட் ஆகி ஃபர்ஸ்ட்டாவில் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு தேர்டாவில் இப்போ ஸ்டோர் வேணும் எனக்கு அப்படின்னா விண்டோஸ் கீ 3 அமைக்கிங்கன்னா ஸ்டோர் ஓப்பன் ஆகும். இது உங்களுக்கு லேசியாக இருக்கும். நீங்கள் நிறைய ஷார்ட்கட்ஸ் இன்னைக்கு டாஸ்க் பாரில் நீங்கள் நிறைய ஷார்ட்கட் யூஸ் பண்ண போல உங்களுக்கு கீபோர்டில் ஸ்விட்ச் ஆகிறது லேசியாக இருக்கும். 17வது ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஏதாச்சும் டவுன்லோட்ஸ் போட்டிருப்பீங்க, இல்லை ஏதாச்சும் ஒரு வீடியோன்னு எடிட் பண்ணாலும் ரெண்டர் போட்டிருப்பீங்க, அது உங்களுக்கு டைமுக்கு ஷட் டவுன் ஆகும் அப்படின்னு சொன்னால் ரைட் கிளிக் பண்ணுங்கள், நியூ போயிட்டு ஷார்ட்கட் அப்படிங்க டைப் பண்ணுங்கள், ஷட் டவுன் -S -T எவ்வளோ செகண்ட்ஸில் உங்கள் மெஷின் ஷட் டவுன் ஆகணும். இந்த 3600 சொல்கிறது வந்து எத்தனை செகண்ட்ஸ். அப்போ சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க, 1 hour 3600 செகண்ட்ஸ். அப்போ இந்த மெஷின் 1 hourல ஷட் டவுன் ஆகிடும். இப்போ இங்கே எஸ்ன்னு உள்ளது ஷட் டவுன் பண்ண சொல்லுது. அப்போ நீங்கள் ஆர்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களோட மெஷின் ரீஸ்டார்ட் ஆகும். நான் எஸ்ன்னு கொடுத்துக்கிறேன், எனக்கு ஷட் டவுன் ஆக வேணும். நெக்ஸ்ட் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு அந்த ஷார்ட்கட் நேம் உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த நேமை கொடுத்துக்கோங்க. நான் ஷட் டவுன்னு கொடுக்குறேன், இது ஃபினிஷ் பண்ணுங்கள். அப்புறம் இதை ரன் பண்ணுங்கள், டபுள் கிளிக் உங்களுக்கு தேவையான இடத்துல. அப்போ இங்கே வருது 60 minutesல என் மெஷின் ஷட் டவுன் ஆகிடும். நீங்கள் இதை கேன்சல் பண்ணணும்னு சொன்னால் ரைட் கிளிக் பண்ணிட்டு நியூ ஷார்ட்கட் ஷட் டவுன் -A நெக்ஸ்ட் இது உங்களுக்கு கேன்சல்
ஷட் டவுன் டைப் பண்ணுறேன். அப்புறம் ஃபினிஷ் கொடுத்துட்டேன். இதை நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா log of கேன்சல்னு வருது. இப்போ 60 மினிட்ஸில் இதாவது கேன்சல் ஆகிடுச்சு. 16வது ட்ரிக் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், இப்போ நாங்கள் பவர் பட்டனில் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ மிச்ச பேர்த்துல பவர் பட்டனை மெஷின் ஒன்றாவினது அப்புறம் கிளிக் பண்ணால் ஸ்லீப் தான் ஆகும். அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு நான் பார்ப்போம். இந்த பேட்டரி ஐக்கனை ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க, பவர் ஆப்ஷன் போங்க. இங்கே இருக்குது சூஸ் வாட் க்ளோஸ் த லிட், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கேட்குது பேட்டரியில் இருக்கல இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கொடுங்க. ஷட் டவுன். ப்ளக் பண்ணியிருக்கல என்ன செய்யணும்னு ஷட் டவுன் கொடுங்க. இங்கே இருக்கு ஸ்லீப் பண்ணலாம், ஹைபர்னேட் பண்ணலாம், டர்ன் ஆஃப் டிஸ்பிளே பண்ணலாம், டூ நத்திங். உங்களுக்கு 5 ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் ஷட் டவுன் கிளிக் பண்ணிக்கிறேன். சேவ் சேஞ்சஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே மெஷின் ஷட் ஆகணும். அதே மாதிரி உங்களுக்கு when I press the ஸ்லீப் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு இங்கே இருக்குது. அடுத்தது நான் லிட்டை க்ளோஸ் பண்ணால் என்ன நடக்கணும்னு நான் பண்ணி ஸ்லீப் தான் போடுறேன். 15வது ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வெப்சைட்லேயோ இதுலேயோ ஒரு ஸ்பெசிஃபிக் பிளேஸ் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் சர்ச்சுக்கு போய்ட்டுக்கோங்க. ஸ்னிப்பிங் டூல்னு சர்ச் பண்ணுங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் நியூ கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த பிளேஸ் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணணுமோ அந்த பிளேஸ் செலக்ட் பண்ணுங்கள். ஸ்க்ரீன்ஷாட் ஆயிரும். அப்புறம் எங்கே சேவ் பண்ணணுமோ அந்த பிளேஸை செலக்ட் பண்ணிட்டு பிக்சர்ஸ் கொடுத்துக்கிறேன். சேவ். பிக்சர்ஸில் போய் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீன்ஷாட் அந்த பிளேஸ் மட்டும் உங்களுக்கு கேப்சர் ஆகி இருக்கும். அது நீங்கள் விண்டோஸ் 10 யூஸ் பண்ணுற யூஸராக இருந்தால் இந்த கார்னரில் இந்த மெசேஜ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு இங்கே இருக்கும் ஸ்க்ரீன் ஸ்னிப் பண்ணு, அதை ஒரு தடவை கிளிக் பண்ணிங்கன்னா லேசியாக ஓப்பன் ஆகிடும். முழு விண்டோவையும் இதாக்குறதுக்கு இங்கே இருக்குது ட்ரா பண்ணி எங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணலாம். இது இருக்குது பாக்ஸ் டைப்பில் ஸ்க்ரீன்ஷாட் போடும். எந்த பிளேஸ் உங்களுக்கு வேணுமோ அதை இதாக்கியாச்சு. சேவ் பண்ணுங்க. இங்கே இருக்குது சேவ் பட்டனை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எங்கே சேவ் பண்ணணுமோ சேவ் பண்ணுற பார்த்த கொடுத்தீங்கன்னா நான் இதை பிக்சர்ஸில் சேவ் பண்ணிக்கிறேன். இந்த இருக்கு. உங்களுக்கு எந்த ஸ்பெசிஃபிக் பிளேஸ் வேணுமோ அதை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கலாம். 14வது ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் சாஃப்ட்வேர்ஸ் இன்ஸ்டால் பண்ணுவாங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு அவங்களுக்கு தேவை முடிஞ்சோன்னா அதை டிலீட் பண்ணிடுவாங்க. அப்போ நெக்ஸ்ட் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண போகல அந்த டிலீட் பண்ண ஸ்பேஸை விட்டுட்டு தான் ஹார்ட் டிஸ்க் நெக்ஸ்ட் செக்டரில் இருந்து தான் ரெக்கார்ட் பண்ண தோணும். இப்போ சாதாரணமாக சாஃப்ட்வேர்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஏதாச்சும் ஒரு ஃபைலே இல்லை காப்பி பண்ணிட்டு டிலீட் பண்ண போல இந்த ரெட்டில் காட்டுறது எல்லாம் இந்த ப்ளூவில் உள்ளதெல்லாம் ஃபைல் இருக்குது. அப்போ இந்த ரெட்டில் உள்ளதெல்லாம் ஃபைல் இல்லை. சில ஃபைல்ஸ் இந்த ப்ளூவில் இங்கே இருக்கலாம், அதுக்கப்புறம் இந்த ரெட்டில் இந்த பிளேஸ்ல இல்லாமல் இருக்கலாம், மறுவா இந்த ப்ளூவில் உள்ள பிளேஸ்ல இருக்கலாம். அப்போ ஹார்ட் டிஸ்க் ஃபைலை ரீட் பண்ண போகல சரியான ஸ்லோவாக தான் ரீட் ஆகும். அதுக்கு நாங்கள் என்ன செய்யறதுன்னு சொன்னால், நீங்கள் சர்ச் போய்ட்டுக்கோங்க, டீஃப்ராக்மெண்ட் அண்ட் ஆப்டிமைஸ் டிரைவ்ஸ், இதை கிளிக் பண்ணுங்கள். பண்ணிட்டு உங்களுக்கு மேனுவலாக அனலைஸ் பண்ணிட்டு ஒரு டிஸ்காக ஆப்டிமைஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நடக்கணும்னா சேஞ்ச் செட்டிங்ஸ், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் செட்டிங் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இப்போ இன்னும் இருக்குது ரன் ஆன் ஷெட்யூலர்ஸ் வீக்லியா டெய்லியா மந்த்லியா, உங்களுக்கு எப்படி வேணுமோ ஒன்று டெய்லி கொடுக்கலாம், வீக்லி கொடுக்கலாம், இல்லாட்டி மந்த்லி கொடுக்கலாம். கொடுத்துட்டு ஓகே பண்ணிங்கன்னா அது சேவ் ஆகிடும். அப்போ அதை ஆட்டோவாக அனலைஸ் பண்ணிவிட்டு இப்படி தூரமாக இருக்கிற செக்டர்ஸ் எல்லாம் ஒன்றா வச்ச கைக்கு மெஷின் ரீட் ஆகிறது இன்னும் ஸ்பீடாக இருக்கும். 13வது ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேர்ஸ் இன்ஸ்டால் பண்ண போகல அது டிரெக்டாக ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் இன்ஸ்டால் ஆகாது. அது ஒரு ஃபைலை டெம்பரரியாக அது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே அவ்வளோ ஃபைல் செய்யும். அதுக்கு பிறகு தான் சிஸ்டத்தில் இன்ஸ்டால் ஆகும். அப்போ எங்களோட சிஸ்டம் நாங்கள் இன்ஸ்டால் பண்ணாத சாஃப்ட்வேர் இல்லாமல் ஸ்டோரேஜ் கூடிக்கிட்டு இருக்கும். இப்போ நாங்கள் என்ன செய்யறது, அது டெம்பரரி ஃபைலாக தான் சிஸ்டத்தில் சேவ் ஆகும். இப்போ நாங்கள் அதுக்கு என்ன செய்யறது, விண்டோஸ் ஆர் கிளிக் பண்ண வைக்க இங்கே %mark TEMP மரோ % mark கொடுத்துட்டு நீங்கள்
ஓகே பண்ணுங்க. ஓகே பண்ண கைக்கு இது வரைக்கும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண அவ்வளோ சாஃப்ட்வேர்ஸ்லையும் டெம்பரரியாக எடுத்துக்கிட்ட ஃபைல்ஸ் எல்லாம் இங்கே இருக்கும். நீங்கள் அதை கண்ட்ரோல் ஏ கிளிக் பண்ணி ஷிஃப்ட் ஓட delete ப்ரெஸ் பண்ணுங்க. Are you sure you want to permanently delete those files? எஸ் பண்ணுங்க. பெர்மிஷன் கேட்கும். Do this for all current items. Continue. சில ஃபைல்ஸ் டீல் பண்ண விடாது. நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதே போல் திரும்ப விண்டோஸ் ஆர் கிளிக் பண்ணுங்கள். டெம்பில் உள்ள பர்சன்டேஜ் மார்க் முன்னுக்குள்ளதையும் லாஸ்ட்டாக உள்ளதையும் ஃபர்ஸ்ட்டாக உள்ளதையும் டெம்ப்ன்றதை delete பண்ணிட்டு நீங்கள் ஓகே ப்ரெஸ் பண்ணுங்கள். திரும்ப அதே மாதிரி டெம்பரரியாக க்ரியேட் பண்ண அவ்வளோ ஃபைல்ஸும் வரும். நீங்கள் கண்ட்ரோல் ஏ கிளிக் பண்ணிக்கோங்க. அதோட ஷிஃப்ட் delete கிளிக் பண்ணிங்கன்னா பெர்மனெண்ட்லி எல்லாம் delete பண்ணான்னு கேட்கும். எஸ் கொடுங்க. பெர்மிஷன் கேட்கும். இந்த டிக்கை போட்டு கண்டினியூ பண்ணுங்கள். சிலது delete பண்ணாது. அதே மாதிரி இதை டிக்கை கிளிக் பண்ணிட்டு ஸ்கிப் பண்ணுங்கள். 12வது ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் நிறைய விண்டோஸ் ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ நாங்கள் அதில் எனக்கு இந்த விண்டோ மட்டும் தான் வேணும், மற்ற எல்லாம் மினிமைஸ் ஆகணும்னா ஒன்றா போய்ட்டு க்ளோஸ் பண்ணிக்கிட்டு ஒன்றா போய்ட்டு க்ளோஸ் பண்ணணும். அதுக்கு ஈஸியான மெத்தட் என்னன்னு சொன்னால், இப்போ எனக்கு இந்த விண்டோ தான் வேணும்னா இந்த விண்டோ கிளிக் பண்ணிக்கிட்டு ஒரு தடவை ஷேக் பண்ணுங்கள். மற்ற அனைத்து விண்டோஸும் அவ்வளோ விண்டோஸும் மினிமைஸ் ஆகிடும். எப்படின்னு சொன்னால், உங்களுக்கு எந்த விண்டோ வேணுமோ எனக்கு இந்த விண்டோ வேணும்னா மற்ற எல்லாம் மினிமைஸ் ஆகணும்னா இந்த விண்டோ கிளிக் பண்ணியாச்சும் ஒரு தடவை ஷேக் பண்ணால் மற்ற எல்லாம் மினிமைஸ் ஆகிடும். 16வது ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விண்டோஸில் ஹிடனாக இருக்க ஸ்லைட் டு ஷட் டவுன்ற ஆப்ஷன். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க, நியூ ஷார்ட்கட். இப்போ இந்த கோடை பேஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கோட் தெளிவாக தெரியாட்டி நான் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த கோடை. நெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஷார்ட்கட்டை நேம் என்ன வரணும்னு கிளிக் பண்ணுங்கள். ஸ்லைட் டு ஷட் டவுன் நான் கொடுத்துக்கிறேன். ஃபினிஷ் பண்ணுங்கள். இப்போ இந்த ஷார்ட்கட் டபுள் கிளிக் பண்ண கைக்கு இது ஒரு இன்ஃபர்மேஷன் வரும். இது ஸ்லைட் பண்ணால் ஷட் டவுன் ஆகிடும் மெஷின். 10வது ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாராச்சும் மெஷினில் கனெக்ட் ஆகிருக்க வைஃபைல உங்களுக்கு அந்த பாஸ்வேர்டை தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால், நான் மை ஃபோனில் இந்த வைஃபைல உள்ள பாஸ்வேர்டை தெரிஞ்சுக்கிற போகிறேன். அதுக்கு உங்களுக்கு விண்டோஸோட ஆர் கிளிக் பண்ணுங்கள். அங்கே சிஎம்டின்னு டைப் பண்ணிட்டு ஓகே பண்ணுங்கள். வர இதில் NETSH ஸ்பேஸ் WLAN ஸ்பேஸ் SHOW ஸ்பேஸ் PROFILE ஸ்பேஸ் இந்த வைஃபைட நேம் எக்ஸாக்ட்லி கொடுத்துக்கோங்க. மை ஃபோன் நான் சிம்பிள் லெட்டர்ஸில் MYPHONE அடுத்தது CEY ஈக்குவல் CLEAR ஈக்குவல் கிளியர்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வைஃபையில் உள்ள செக்யூரிட்டி செட்டிங்ஸில் வைஃபை கண்டென்ட்டில் என்னோட பாஸ்வேர்டு இருக்குது. 1 2 3 4 5 6 7 8 அதுதான் என்னோட வைஃபையோட பாஸ்வேர்டு. 9வது ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேம் ஒன் ப்ளே பண்ண பார்க்கல அந்த கேம் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் நிறைய தேர்ட் பார்ட்டி ஸ்க்ரீன் ரெக்கார்டர்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. விண்டோஸ்லேயே இன்பில்ட்டாக ஒரு ரெக்கார்டர் இருக்குது. அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு விண்டோஸ் கீயோட ஜி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் விண்டோஸோட ஜி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணாங்க இந்த பார் வரும். இங்கே இருக்கு டேக் ஸ்க்ரீன்ஷாட் ரெக்கார்ட் லாஸ்ட் 30 செகண்ட்ஸ். இங்கே இருக்குது ரெக்கார்ட் பட்டன். இங்கே மைக் எனேபிள் பண்ணணுமா டிசேபிள் பண்ணணும். கேம் ப்ளே பண்ணும்போது இந்த கேம் ப்ளே ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ஸ்டார்ட் ரெக்கார்டிங் கிளிக் பண்ண வைக்க உங்களோட ஸ்க்ரீன் ஃபுல்லாக ரெக்கார்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும்.
எட்டாவது ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் ஸ்மார்ட் டிவி ஒன்று இருந்துச்சுன்னா உங்களோட டிஸ்பிளேயை வயர்லெஸ்லி கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் நோட்டிஃபிகேஷன் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் செட்டிங்ஸ் போங்க. சிஸ்டம் டிஸ்பிளே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க சொன்னீங்கன்னா கனெக்ட் டு அ வயர்லெஸ் டிஸ்பிளே. இதை கிளிக் பண்ண வைக்கி உங்களுக்கு நீங்கள் சர்ச் பண்ண வைக்கி எனக்கு ஸ்கேன் ஆகுது நியர்பை உள்ள அவ்வளோ டிஸ்பிளே. வீட்டில் எந்த டிவி நேம் இருக்கோ அந்த டிவி கனெக்ட் பண்ணாக்க உங்களோட விண்டோஸ் டிஸ்பிளே ஃபுல்லாக டிவிக்கு வயர்லெஸ்லி கனெக்ட் ஆகிடும். உங்களுக்கு ஃபில்ம் ஏதாச்சும் பார்க்கும்போது அந்த டிஸ்பிளே உங்களுக்கு அதில் கனெக்ட் பண்ணி ஈஸியாக பார்த்துக்கலாம். ஏழாவது ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாச்சும் காப்பி பேஸ்ட் பண்ணும்போது இப்போ நான் 2 விண்டோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த ஃபைலில் உள்ள ஒரு டேட்டாவை நான் இந்த ஃபைலுக்கு காப்பி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு விண்டோவாக கிளிக் பண்ணி காப்பி பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால நீங்கள் என்ன செய்யணும், இந்த விண்டோவை கிளிக் பண்ணிட்டு விண்டோஸ் கீயோட லெஃப்ட் எரோ கீ கிளிக் பண்ணிங்கன்னா இந்த விண்டோ லெஃப்ட் பக்கம் வந்துடும். அப்புறம் மற்ற விண்டோ உங்களுக்கு எந்த விண்டோ ரைட் சைடில் வேணுமோ அந்த விண்டோவை கிளிக் பண்ணிட்டு ஒரு தடவை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த விண்டோ ரைட் சைடில் வந்துடும். இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் இந்த ஃபைல் இந்த ஃபோல்டரில் இந்த ஃபோல்டர் காப்பி பண்ணணும்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். லேப்டாப் யூஸ் பண்ணுறவங்களுக்கு கீபோர்ட் கீஸ் ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கும். அவங்களுக்கு ஈஸியாக அந்த டேமேஜான கீயை டைப் பண்ணுறதுக்கு நீங்கள் டாஸ்க் பாரை ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணிட்டு ஷோ டச் கீபோர்ட் பட்டன் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண கைக்கு இன்னைக்கு ரைட் சைடில் கீபோர்ட் பட்டன் வரும், அது ஒரு தடவை டச் பண்ணுங்கள். டச் பண்ண கைக்கு வேர்ச்சுவல் கீபோர்டு ஒன்று ஸ்க்ரீனில் ஓப்பன் ஆகும். அப்போ உங்களுக்கு மவுஸில் கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த பட்டன் ஃபிசிக்கல் கீபோர்டு ஒர்க் பண்ணலையோ அந்த கீயை மவுஸில் கிளிக் பண்ணி உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அஞ்சாவது ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மொபைலில் டேட்டா ஆன் பண்ணிட்டு அந்த டேட்டாவை வேறு ஏதாச்சும் டிவைஸ் ஒன்றுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு நாங்கள் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி அந்த அதில் உள்ள டேட்டாவை இன்டர்நெட்டை நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி எங்களோட லேப்டாப்பில் பிசியில் செய்யலாம். அதுக்கு நீங்கள் வைஃபை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் நீங்கள் ஒரு வைஃபை கனெக்ட் ஆகிருக்கணும் யூஸ் பண்ணுறதுக்கு. இந்த கோர்னரில் மொபைல் ஹாட்ஸ்பாட் அப்படின்னு இருக்குது, அதை கிளிக் பண்ண கைக்கு உங்களுக்கு வர இன்டர்நெட்டை இன்னொரு டிவைஸ்க்கு உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் பாஸ்வேர்டு உங்களோட வைஃபை பாஸ்வேர்டை கொடுக்குறதுக்கு நீங்கள் விரும்பாமல் இருக்கலாம். அப்போது இதை யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நாலாவது ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விண்டோஸ் யூஸருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விண்டோஸ் அப்டேட்ஸ் எப்படி ஸ்டாப் பண்ணுறதுன்னு சர்ச் பார் போய்ட்டுக்கோங்க. சர்ச் பண்ணுங்கள், செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அப்டேட் அண்ட் செக்யூரிட்டி அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே இருக்கும் அட்வான்ஸ் ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 35 days அப்டேட்ஸ் போஸ்ட் பண்ணலாம். போஸ்ட் பண்ணிட்டு திரும்ப ஆட்டோ ரெசியூம் ஆகும். அதுக்கு நீங்கள் போஸ்ட் அன்டில் டேட் ஒன்று கிளிக் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக எந்த டேட் இருக்கோ அந்த டேட்டை கிளிக் பண்ணி போஸ்ட் பண்ணிக்கோங்க. போஸ்ட் பண்ணாங்க விண்டோஸ் அப்டேட் போஸ்ட்னு வரும். அப்போ உங்களுக்கு டேட் ஒன்று கொடுப்பாங்க. இந்த டேட்டில் விண்டோஸ் அப்டேட் ஆட்டோமேட்டிக் ரெசியூம் ஆகிடும். மூணாவது ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விண்டோஸ் டிஃபெண்டர் இன்பில்ட்டாக வர விண்டோஸில் ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேரை எப்படி டிசேபிள் பண்ணுறது. நீங்கள் விண்டோஸோட ஆர் கிளிக் பண்ணிக்கோங்க. GPEDIT.MSC டைப் பண்ணி ஓகே பண்ணிக்கோங்க. வர விண்டோவில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெம்ப்ளேட்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. விண்டோஸ் கம்போனன்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னு சொன்னால் விண்டோஸ் டிஃபெண்டர் ஆன்டிவைரஸ் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. டர்ன் ஆஃப் விண்டோஸ் டிஃபெண்டர் ஆன்டிவைரஸ் இருக்கும்.
இது டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. நாட் கன்ஃபிகர்ட்னு வரும். நீங்கள் இதை எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்ளை ஓகே பண்ணிக்கோங்க. விண்டோஸ் டிஃபெண்டர் டிசேபிள் ஆயிடும். ஒன்றாவது என்ன பார்க்க போகிறோம்டா, விண்டோஸில் நிறைய எரர்ஸ் வரும். நாங்கள் ஏதாச்சும் ஒரு ஃபைல்ஸ் சேஞ்ச் பண்ணக்குள்ளேயோ செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணக்குள்ளேயோ ஏதாச்சும் தவறாக சேஞ்ச் ஆகினவைக்கு அந்த எரர் வந்து எங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளமாகவே இருக்கும். அந்த ப்ராப்ளம் வந்து விண்டோஸில் இருக்க ஒரு ஃபீச்சர் ஒன்று, அது ஆட்டோமேட்டிக்காக ஷெடியூல் ஆகி ஆட்டோமேட்டிக்காக அந்த ஷெடியூல் பேஸ் அந்த ப்ராப்ளம்ஸை அது ஃபிக்ஸ் பண்ணும். அதை எப்படி டர்ன் ஆன் பண்ணுறேன்னு சொன்னால், நோட்டிஃபிகேஷன் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆல் செட்டிங்ஸ் போயிடுவாங்க. சர்ச் பாரில் மெயின்டைன் டைப் பண்ணுங்க. பின்னாடி செக்யூரிட்டி அண்ட் மெயின்டைன்ஸ் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. வர விண்டோவில் மெயின்டெனன்ஸ் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் மெயின்டெனன்ஸ் செட்டிங்ஸ் இருக்கு, இதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த ரன் ஆகுற இந்த ஷெடியூல் வந்து எப்போ ரன் ஆகணும், எவ்ரிடேஸ் எத்தனை மணிக்கு ரன் ஆகும். நான் 7 PM கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எவ்ரிடேஸ் எத்தனை மணிக்கு ரன் ஆகணும்னு கொடுத்தா அது கரெக்டாக அந்த டைமுக்கு ஷெடியூல். அப்போ உங்களுக்கு ஏதாச்சும் விண்டோஸில் எரர்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கலி ஃபிக்ஸ் ஆகிடும். இன்னைக்கு வீடியோ முடிஞ்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஏதாச்சும் உங்களுக்கு விஷயம் தெரியாட்டி ஏதாச்சும் கேட்கணும்னு சொன்னால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுவேன். உங்களுக்கு ஏதாச்சும் இந்த வீடியோஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் அதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதையும் எப்படியாச்சும் ட்ரை பண்ணி அப்லோட் பண்ணுவேன்.